அவன்? என்னது? இவன் சாஸ்திரின்னு என்னோட ஃப்ரெண்டுப்பா. எங்க கூட தான் இருக்கான். இவன் இங்கயா? சரி, நான் காலேஜ் போயிட்டு வரேன். அப்போ அனு, எனக்கு உடம்பு சரியில்லை அங்கிள். ஐயோ அர்ஜுன், அவளை டாக்டர் கிட்ட கொஞ்சம் கூட்டு போயேன்டா. இல்ல தேவையில்ல, மெடிசின்ஸ் எடுத்திருக்கேன், சரியாயிடும். சாஸ்திரி. ஓ, சிக்கன் இருக்கா? ஒளிச்சு வச்சுட்டு போல இருக்கு. ஓ மை காட், அனுபமா அத்தை நிறைய சாப்பிட்டுக்கிட்டே இருக்காங்க. சிண்டு, டேய் சிண்டு, ஷட் அப். நீ போய் ஐஸ்கிரீம் ஐஸ்கிரீம் வர்ற வரைக்கும் நீ சாப்பிடு. ஓகே. ஐஸ்கிரீம் காலி ஆயிடுச்சு. காலி ஆயிடுச்சா? யார் சாப்பிட்டுருப்பாங்க? அட காலையில பார்த்தமா ஃபுல்லா இருந்தது. யாரு சாப்பிட்டுருப்பா? வேற யாரு? இவதான் சாப்பிட்டுருப்பா. இப்பெல்லாம் எவ்வளவு சாப்பிடுறோம், என்ன சாப்பிடுறோம்னு கணக்கே இல்ல. பண்ணி மாதிரி திங்க. மாமா, ஆக்சுவலி நான் தான் அந்த ஐஸ்கிரீமை சாப்பிட்டேன். ஏய் சிண்டு, ½ கிலோ ஐஸ்கிரீம் நீ ஒருத்தனே சாப்பிட்டியா? அனு, அனு, எவ்வளவு தைரியம் இருந்தா நீ? வாயை மூடு. பிரெக்னன்சி டைம்ல கிரேவிங்ஸ் இருக்கதா செய்யும். தெரியலன்னா வீட்ல 3 பொம்பளைங்க இருக்காங்க, போய் கேட்க சொல்லுங்க. இப்போ நான் சாப்பிடுறதே கணக்கெடுத்து. அனு, அனு. அர்ஜுன், நீ சிண்டுவை சாஸ்திரி கூட போய் படுக்க. ஒண்ணுதான் வா. சியர்ஸ். அம்மா கிட்ட சொல்லிடாத. ஏன்? சுகர் வந்ததுக்கு அப்புறம் குடிக்கிறத நிறுத்திட்டேன்னு சொல்லியிருக்கேன். என்னடா இந்த வயசுக்கு அப்புறமா அம்மாக்கு இன்னும் பயப்படுறியப்பா? பயம் இல்லடா, ஜாக்கிரதை. இந்த மாதிரி நான் இருக்கிறதுனாலதான் எந்த பொம்பளையும் மூஞ்சில தண்ணி ஊத்துற மாதிரி இல்லாம நான் வாழ்ந்துட்டு இருக்கேன். சோ குத்தி கட்ட கூட்டிட்டு வந்திருக்கேன், சொல்லிட்டல. கிளம்பலாமா? அதுக்கு இல்லடா. டேய் 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 அர்ஜுன், நில்லுடா. வேற ஏதாவது விசேஷம் இருக்கா? எதுவும் இல்ல. எதுவும் இல்ல. ஆமா, உன்னோட பிரச்சனை தான் என்னடா? பிடிக்கலன்னு சொன்னால கட்டி வச்சுங்களா, இப்ப அனுபவிக்கிறேன். அம்மா, இது எங்களோட ப்ராப்ளம், நீ இதுல தலையிடாத. நீங்க ரூம்ல சண்டை போட்டுக்கிட்டா அது உங்க பிரச்சனை. அதே சண்டை ஹால் வரைக்கும் வந்துச்சுன்னா அது குடும்ப பிரச்சனை. நாங்க தலையிடதான் செய்வோம். நம்ம அணுவுக்கு என்னடா குறைச்சல்? அவளை எனக்கு பிடிக்காதுப்பா. அதான் ஏன்? ஏன்னா உனக்கு எப்படி சொல்றது? சொல்றேன். உனக்கு ஃபிஷ் பிடிக்காது, யாராவது வந்து ஹார்ட்டுக்கு நல்லது சாப்பிடுங்கன்னு சொன்னா சாப்பிடுவியா? இது அப்படிதான். எனக்கு ஃபிஷ் பிடிக்காது, நான் தொட மாட்டேன். நீ தொடாம தான் உன்னோட ஃபிஷ் தானாவே கர்ப்பமாச்சா? புருஷன் பொண்டாட்டிக்குள்ள சண்டை வரதோன்னு தப்பு கிடையாது. ஆனா அந்த சண்டைக்கு அப்புறம் 2 பேருக்கு நடுவுல இருக்கிற தூரம் குறையணுமே தவிர வேற வேற ரூம்ல படுத்துக்கிற அளவுக்கு அதிகமாக கூடாது. I'm not ready for the baby பா. அத நீ முடிவு பண்ண கூடாது அர்ஜுன். பிள்ளைய பெத்துக்கலாமா வேண்டாமாங்கறத எப்பவும் பொண்ணுக்கு தான் டிசைட் பண்ணும். அதுக்கான முழு உரிமையும் அவங்களுக்கு தான் இருக்கு. உங்க 2 பேருக்கு நடுவுல டேர்ம்ஸ் நல்லா இல்ல, அதனால நீ குழந்தை வேண்டாங்கற. ஆனா அந்த பொண்ணு வேணும்ன்றாலே. ரெஸ்பெக்ட் ஹர் எமோஷன்ஸ் அர்ஜுன். சோ நெக்ஸ்ட் டைம் நீ சண்டை போடுறதா இருந்தா சேர்றதுக்காக போடு, பிரியறதுக்காக வேண்டாம். அம்மா, இங்க எல்லாரும் ரொம்ப பயப்படுறாங்க. அவங்க இங்க இருக்கிற வரைக்கும் கொஞ்சம் நார்மலா இருக்கிறதுக்கு ட்ரை பண்ணலாமே. அம்மா, மாமா. குட் மார்னிங் சிண்டு தங்கம். பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடுறியா? அம்மா, மாமா. சிண்டு, என்னாச்சுடா தங்கம்? மாமா எங்க இருக்கீங்க? அம்மா. சிண்டு, என்னாச்சுடா உனக்கு? I'm sorry. நைட்டு நான் உங்கள்ட்ட அந்த மாதிரி கத்திருக்க கூடாது. I'm sorry. சிண்டு கண்ணா, I'm sorry. நான் தான் அப்படி ஒண்ணு கத்திருக்க கூடாது. I'm sorry. Friends. என்ன வீட்டுல இருக்கிறவங்க போற வரைக்கும் நார்மலா இருக்க சொல்றா. ஆனா எப்படி? அவளை பார்த்தாலே எனக்கு கொலை வெறியா இருக்கு.
உனக்கு தெரியாது பாஸ், அவளால நிறைய சஃபர் ஆயிருக்கேன். ம்? உங்களால நான் சஃபர் ஆனதோடவா? ம்? நல்ல காலேஜ்ல கிடைச்ச சீட்டு போச்சு, நாடு விட்டு நாடு வந்து பிச்சை எடுக்கிற நிலைமை ஆயிடுச்சு. இத பாத்தீங்களா? 14 kilometers to the nearest police station. ம். இது எல்லாத்தையும் மறந்துட்டு உங்ககிட்ட சிரிச்சு பேசி பழகிக்கிட்டு இருக்கேன். உங்க ஃபேமிலி கிட்ட கூட நல்லா செட் ஆயிட்டேன். நீங்க கொஞ்ச நாள் நடந்ததெல்லாம் அப்படியே மறந்துட்டு அவங்க கூட நார்மல் மூட்ல இருக்கலாம்ல, அது கூட உங்களால முடியாதா? சரி, ஒரு வேலை பண்ணுங்க. நம்ம யார்கிட்டயாவது பயங்கரமா கோவமா இருக்கும்போது அவங்க கூட இருந்த ஸ்வீட் மெமரிஸ் நினைச்சுக்கிட்டாலே கோவம் பறந்து போயிடுவாங்க. எங்க 2 பேருக்கும் அந்த மாதிரி எதுவும் இல்ல. அதுக்கெல்லாம் சான்ஸே இல்ல. எவ்வளவு பெரிய க்ளோஸான ஃப்ரெண்ட்ஸா இருந்தாலும் லைஃப்ல அவங்க ஒரு தடவையாவது சண்டை போட்டிருப்பாங்க. எவ்வளவு பெரிய எதிரியா இருந்தாலும் லைஃப்ல ஒரு தடவையாவது ஷேக்கனாவது கொடுத்திருப்பாங்க. அர்ஜுன் சார், யோசிச்சு பாருங்க, கண்டிப்பா ஒன்னாவது இருக்கும். என்னாச்சு அத்தை? Baby's kicking. வாட்? நிஜமாவா சொல்றீங்க? Of course. Do you want to feel it? ஆ. Wait. ஓ. வாவ். மாமா, 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 இத நீங்க கண்டிப்பா பார்க்கணும். இட்ஸ் ரியலி அமேசிங். வயித்துக்குள்ள இருக்கிற பாப்பா உதைக்குது. யூ ஹேவ் டு ஃபீல் இட். என்னண்ணே? நல்லா இருக்குல்ல? என்னடா காலேஜ்ல இருந்து வந்துட்ட போல இருக்கு. டேப்லெட்ஸ் போட்டியா? இன்னும் இல்லம்மா. அர்ஜுன், அனு ரூம்ல டேப்லெட்ஸ் இருக்கு, கொஞ்சம் எடுத்துட்டு வரியா? இட்ஸ் மைன். அர்ஜுன், கார் அணுகிட்ட கூட. இந்தா. அர்ஜுன், OneTamilMV.svs. யோசிச்சு பாருங்க, கண்டிப்பா ஒன்னாவது இருக்கும்.